இரவுல கடல்ல அலைகள் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு சின்ன மர படகு அந்த அலைகளுக்கு நடுவுல மோசமா தடுமாறிக்கிட்டு வருது. ராகவ் அவனுடைய படகை எப்படியாவது சமாளிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மழை பெய்யறதுனால அவனுடைய துணிமணி எல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்புறம் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கான். பலத்த காற்றுக்கு நடுவுல அவன் பாய்மரத்தை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டான், படகு கவுந்துடக்கூடாதுன்னு. ஆனா புயல் இப்ப கூட நிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்து! இந்த புயல் என்ன கொன்னுடும் போல இருக்கு. என்னுடைய படகு உடைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பெரிய அலை வந்து அந்த படகு மேல மோதுச்சு. படகுக்குள்ள தண்ணி நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது மெல்ல மெல்ல கடலுக்குள்ள முழுக ஆரம்பிச்சுது. ராகவ் அந்த பாய்மர பிடிய விட்டுட்டான். அப்புறம் ஆழமான நடு கடல்ல முழுக ஆரம்பிச்சான். யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் வராது, எனக்கு உதவி பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கடலோட ஆழத்துக்குள்ள அவன் மூழ்கி போயிட்டான். 3 நாளைக்கு அப்புறமா சூரியன் பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருந்தது. இப்ப வானிலையும் கொஞ்சம் அமைதியா தெரிஞ்சது. ரொம்ப தூரத்துல அந்த தீவோட கரைக்கிட்ட ராகவ் மயக்க நிலையில முழுமையா நனைஞ்சு போய் கிடந்தான். சோட்டு ஒரு 10 வயசு ஆதிவாசி பையன் அங்கிருந்து அவன் கிட்ட ஓடி வந்தான். அப்புறம் பக்கத்துல வந்து ராகவ் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்த்தான். ராகவ் உயிரோட இருக்கிறாங்கிறது சோட்டுக்கு தெரிஞ்ச உடனே அவன் அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டான். அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, பாருங்க, கடல்ல யாரோ மிதந்து இங்க வந்துட்டாங்க. பீம் அங்க இருக்கிற ஆதிவாசிகளோட தலைவர் புதருக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்தாரு. அப்புறம் ராகவ பார்க்க ஆரம்பிச்சாரு. அவரு ராகவ் கிட்ட வந்து அவனுடைய நாடியை செக் பண்ணாரு. இவரு உயிரோடு இருக்காரு சோட்டு, ஆனா இவரு பாக்கறதுக்கு நம்மள மாதிரி இல்ல. இவரு வெளி உலகத்துக்கு சேர்ந்த மனுஷன் போல இருக்கு. புயல் இங்க இவரை அடிச்சிட்டு வந்து விட்டுடுச்சு. அப்பா, இவரோட உடை என்ன இவ்வளவு விசித்திரமா இருக்கு? இவரு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாரா? இல்ல, இவரு ரொம்ப பலவீனமா இருக்காரு. நாம ஆதிவாசிங்க, இப்படி திசை தெரியாம வந்தவங்கள நாம சாவு விடக்கூடாது. இவரை நாம நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு போவோம். பீம் ராகவ தன்னுடைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அந்த தீவுல இருக்கிற அவங்க கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. சோட்டுவும் அவர் கூட அவர் பின்னாடியே நடந்து போனான். 1 வாரம் கடந்துடுச்சு. ராகவ் களிமண் அப்புறமா மூங்கிலால கட்டப்பட்ட ஆதிவாசியோட குடிசையில ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். சோமா அந்த இடத்துல அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ராகவ் மெல்ல மெல்ல தன்னுடைய கண்ணை திறந்தான். அவனுடைய மங்கலான பார்வை மெல்ல மெல்ல தெளிவாக ஆரம்பிச்சது. சோமாவை வித்தியாசமான உடையில பார்த்துட்டு அவன் அதிர்ச்சியாகி எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அவன் பலவீனத்தால மறுபடியும் கீழே சாஞ்சிட்டான். சோமா அவனுக்கு கை கொடுத்தா. அப்புறம் அவன் மெல்லமா எழுந்துக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஓய்வேடு, நீ ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க. உன்னோட உடம்புல இன்னும் பலம் இல்ல. நான் எங்க இருக்கேன்? நீங்க யாரு? என்னுடைய படகு எங்க? நான் என்னுடைய ஊருக்கு போகணும். அப்பதான் பீம் ஒரு கூடையில ஃப்ரெஷ்ஷான காட்டு பழங்களை எடுத்துக்கிட்டு குடிசைக்கு வந்தாரு. பீம் அந்த பழங்களை ஒரு மூலையில வச்சுட்டு ராகவ் கிட்ட போனாரு. இது எங்களுடைய வீடுதான். உன்னுடைய படகு உடைஞ்சிடுச்சு, ஆனா நீ உயிர் தப்பிச்சிட்ட. இந்த மூலிகை சார குடி. சோமா மூலிகை சார ஒரு பாத்திரத்துல அவனுக்கு கொடுத்தா. ராகவ் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தான். ஆனா அந்த மூலிகை சாரோட வாசனை அவனுக்கு பிடிச்சிருந்தது. ராகவ் மெல்ல மெல்ல அந்த சாரை குடிக்க ஆரம்பிச்சான். அந்த சுவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னது? இது ரொம்ப சுவையா இருக்கு. அப்புறம் என்னுடைய வலிகளும் குறையுது. இதுல காட்டு மூலிகைகளும் காட்டு தேனும் கலந்திருக்கு. எங்களுடைய காடு தான் எங்களுக்கு பெரிய மருந்தே. ராகவ் அவன்கிட்ட கருணையா பேசுற அந்த ஆதிவாசிகளை பார்த்தான். அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் பாதுகாப்பா இருக்கான்னு. அவன் மறுபடியும் தன்னுடைய படுக்கையில அமைதியா படுத்துக்கிட்டான். சில வாரங்கள் கடந்து போச்சு. இப்ப ராகவ் கிட்டத்தட்ட குணமாயிட்டான். அவன் பீம் அப்புறம் சோட்டு கூட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தான். 3 பேரும் ஒரு விசித்திரமான புதர்கிட்ட வந்தாங்க. அதுல நீல நிறத்துல சக்கரவள்ளி கிழங்கு போல ஒரு கிழங்கு இருந்தது. பீம் அந்த செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம அத கவனமா பறிச்சாரு. அப்புறம் சோட்டு அத ஒவ்வொன்னா எடுத்து கூடையில வச்சான். நீங்க ஏன் காய்கறிகளை இவ்வளவு மெதுவா பறிக்கிறீங்க? எங்க கிராமத்துல ஜனங்க மண்வெட்டிய வச்சு செடியவே கொத்தி எடுத்துருவாங்க.
ராகவ், இந்த பூமி நம்மளுடைய தாய். அப்படி பூமிக்கு நாம காயத்தை ஏற்படுத்தினா இது அடுத்த முறை காய்களை தராது. எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நாங்க பறிப்போம். இங்க பாருங்க ராகவண்ணா, இது கிழங்கு. இத நெருப்புல சுட்டோம்னா இது ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்புறம் இது நல்ல பலத்தை கொடுக்கும். ராகவ் அதுல இருந்து ஒரு கிழங்கு எடுத்தான். அப்புறம் அதை மோர்ந்து பார்த்தான். அதோட வாசனையே இனிப்பா இருந்தது. அவன் திரும்பி பார்த்த போது அந்த காட்டுல ரொம்ப விதவிதமான செடிகள் தெரிஞ்சது. நாங்க எங்க கிராமத்துல நிறைய உரம் மருந்தெல்லாம் அடிக்கிறோம். ஆனா உணவுல இந்த மாதிரி வாசனை இருக்காது. உங்க காடு ஒரு பொக்கிஷம். நீங்க பேராசைப்படாத வரைக்கும் காடு பொக்கிஷமா தான் இருக்கும். சரி வா, இன்னைக்கு காட்டோட சமையலை எப்படி செய்யறதுன்னு உனக்கு கத்து கொடுக்கறோம். அவங்க 3 பேரும் முன்னாடி நடந்து போனாங்க. அப்புறம் அவங்களோட கூடையில நிறைய பழங்களும் நிறைய காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டாங்க. ராத்திரி சோமா அந்த கிராமத்துக்கு நடுவுல வெட்ட வெளியில சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. சோமா பறிச்சு வந்த நீலக்கிழங்க பானையில இருக்கிற தண்ணியில கழுவினா. அப்புறம் அத துண்டாக்கினா. அப்புறம் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணா. அவ அதுல எண்ணெய் சேர்க்காம காட்டு மசாலாக்கள் அப்புறம் சிகப்பு பழத்தோட சார கலந்தா. ராகவ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். சோமா மேடம், நீங்க எண்ணெயே ஊத்தாம சமைக்கிறீங்க. எங்களோட இடத்துல எண்ணெய் ஊத்தாம எந்த சமையலையும் செய்ய மாட்டாங்க. எதுக்காக என்ன அவசியம்? இத நாம பச்சை மூங்கில்ல போட்டு நெருப்புல வச்சோம்னா மூங்கில்ல இருக்கிற தண்ணீர் இதுக்கு சுவையை சேர்க்கும். சோமா மசாலா சேர்த்த அந்த காய்கறிய மூங்கில்ல நிறைச்சா. அவ அத இலையால மூடி அதை எரிஞ்சிட்டு இருக்கிற கறி அடுப்பு மேல வச்சா. கொஞ்ச நேரத்துல அதுல ஒரு இனிமையான வாசனை வர ஆரம்பிச்சது. வாசனை வந்துடுச்சு ராகவண்ண, இப்ப நீங்க உங்க விரல கூட விட மாட்டீங்க, அதையே சுவைச்சு சாப்பிடுவீங்க. சோமா துணிய பிடிச்சு அந்த மூங்கில கவனமா எடுத்தா. அப்புறம் அத கத்தியால திறந்தா. அப்புறம் அந்த சமைச்ச உணவை இலையில போட்டா. ராகவ் அதுல இருந்து பெரிய துண்டை எடுத்தான். அப்புறம் அவனோட முகத்துல உடனே சந்தோஷம் வந்தது. இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. என் வாழ்நாள்ல இது மாதிரி சுவையை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இது இயற்கை கொடுக்கிற தன்னுடைய சுவை ராகவ். ராகவ் அந்த உணவை பார்த்தான். அவன் மனசுல ஒரு புது எண்ணம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. இந்த பயணம் கொஞ்சம் நீளமா இருந்தது. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா கடற்கரை கிட்ட மூங்கில் அப்புறம் களிமண் சுவரால கட்டப்பட்ட ஒரு சின்ன டாபா அங்க இருந்தது. இடம் அமைதியாகவும் நல்ல காற்றுள்ள இடமாவும் இருந்தது. டாபாவோட நுழைவாசல்ல இலையால செய்யப்பட்ட ஒரு போர்டு போட்டு இருந்தது. இந்த டாபாவை நடத்திட்டு வர்றது ராகவ் தான். இப்ப அவனுடைய வயசு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது. அப்புறம் காட்டு பழங்கள் அப்புறம் காய்கறிகளால கிராமத்து உணவை சமைச்சுக்கிட்டு இருந்தான். சோட்டு, கேபிள் நம்பர் 3ல இன்னும் கொஞ்சம் காட்டு தேனும் மூங்கில் காந்தாசை எடுத்துட்டு போ. சீக்கிரம் ஆகட்டும். இத வந்துட்டேன் ராகவண்ணா. எல்லாரும் நீங்க கொடுக்கிற பழச்சாருக்கு அப்படியே மயங்கி போயிட்டாங்க போங்க. சோட்டு இப்போ பெரியவனா வளர்ந்துட்டான். அப்புறம் ராகவுக்கு எல்லா வேலையிலயும் உதவி செஞ்சுட்டு இருந்தான். மக்கள் அந்த தாபாவில் உட்காந்து ஒரு சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டு ஆனந்தமா இருந்தாங்க. அப்பதான் அங்க பீம் வந்தாரு. ராகவ், நீ எங்களுடைய பழைய முறைக்கு ஒரு புது ரூபத்தை கொடுத்துட்ட. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. பீமையா, இதெல்லாம் உங்களுடைய கருணை தான். இந்த காடு எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இந்த டாபா, இந்த அன்னை பூமிக்கு என்னுடைய சின்ன நன்றி. சூழல் ரொம்ப அமைதியா இருந்தது. இயற்கை உணவோட வாசனை, அப்புறம் அங்க மக்கள் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கிற சூழல். ராகவ், பீம் அப்புறம் சோட்டு இதே சந்தோஷத்தோட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த தீவோட கரைக்கிட்ட ஒரு மோட்டார் போட் வந்தது. கபீர் பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலியா தெரிகிற ஒரு இளைஞன் போட்டை விட்டு இறங்கினாரு. அவரை தொடர்ந்து ஒரு கேமராமேனும் கீழே இறங்கினாரு. கபீர் சிரிச்சுக்கிட்டே அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தாரு. அப்புறம் கேமராவுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங்க ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீனவன் புயல்ல காணாம போயிட்டாரு. எல்லாரும் நினைச்சாங்க அவர் செத்து போயிட்டாருன்னு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கடல் படகு இந்த தெரியாத ஒரு குலாபி தீவுல ஒரு டாபாவை பார்த்தாங்க. என்ன, ராகவ் உயிரோடு இருக்காரா? வாங்க போய் பார்ப்போம். கபீரும் கேமராமேனும் அந்த டாபாவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஆனா போற வழியில அவங்க சோட்டுவை சந்திச்சாங்க. கபீர் அவங்கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. நீ இந்த தீவுக்கு சேர்ந்தவனா?
இங்க ராகவன் யாராவது இருக்காங்களா? நகரத்துக்கு சேர்ந்தவங்க? நீங்களாம் யாரு? அப்புறம் இது என்ன விசித்திரமா கருப்பான பொருள்? நாங்க வெளி மனிதர்களோட பேச மாட்டோம். பயப்படாத, நாங்க ஒன்றும் எதிரிங்க இல்ல. நாங்க ராகவ பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். சோட்டு கொஞ்ச நேரம் முணுமுணுக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு கபீரை பார்க்கும்போது நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. அவன் அவங்கள டாபாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முடிவு பண்ணான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோட்டு கேமராமேன் அப்புறம் கபீரை டாபே வரைக்கும் கூட்டிட்டு வந்தான். கபீர் ராகவ் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. நீங்க நிஜமாவே ராகவங்களா? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நீங்க இறந்துட்டதா உங்க கிராமத்து ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நான் தான் ராகவ். ஆனா நான் இப்ப இந்த காட்டுல ஒரு ஆளு. வாங்க, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. ராகவ் அவங்கள டேபிள்ல உட்கார வச்சான். அப்புறம் காட்டு காய்கறிகள் அப்புறம் பழங்களால செய்யப்பட்ட உணவை பரிமாறினான். கேமராமேன் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இது என்னங்க ராகவ் சார்? முதல்ல இத கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கபீர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே ஒரே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு. அப்புறம் அது அவருக்கு உடனே பிடிச்சு போச்சு. ஓ மை காட், இந்த சுவர் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல ஒரு விசித்திரமான ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. ராகவ் கிச்சன் கதவு கிட்ட நின்னுட்டு இருந்த பீமா அப்புறம் சோமாவை பார்த்தான். 3 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அங்க இருந்துகிட்டே ராகவ் கபீரை கூட்டிக்கிட்டு அந்த பசுமையான காட்டை சுத்தி காட்டினான். அவன் அவங்களுக்கு இயற்கையோட அழகையும் காட்டு பழங்களை காட்டினான். ராகவ் அங்க புதுசா நட்டு வச்ச செடிகள் அப்புறம் பெரிய பெரிய மரங்களையும் கொண்டு போய் காட்டினான். கேமராமேன் இது எல்லாத்தையும் தன்னுடைய கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ராகவ் சார், உங்க உணவு ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த மாதிரி காட்டுல பழங்களை தினமும் பறிக்கிறதுனால காடு முடிஞ்சிடாது. இதுதான் பெரிய விஷயம் கபீர். நாம காட்டுல இருந்து எண்ணத்தை எடுக்கிறோமோ அதை டபுள் மடங்கு திரும்பி கொடுக்கிறோம். கபீர் ராகவோட திறமையையும் அப்புறம் இயற்கை மேல அவன் வச்சிருக்கிற அன்பை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. அவரு கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, இது ஒரு விசேஷமான பாடம். அங்க சிட்டில இருக்கிறவங்க காட்டை வெட்டிட்டு இருக்காங்க. இங்க ஆதிவாசி சமூகம் ராகவும் சேர்ந்து இயற்கையை இன்னும் உயிரூட்டம் இருக்கிறதா மாத்திட்டு இருக்காங்க. கேமராமேன் அந்த காட்டையே சுத்தி வீடியோ எடுத்தாரு. அப்புறம் வெவ்வேறு பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாரு. கொஞ்ச நாள் அவங்க அங்க தங்கினதுக்கு அப்புறமா கபீர் ஆதிவாசியோட டாபாவுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. நண்பர்களே, இதுதான் ஆதிவாசி டாபாவோட கதை. இது வெறும் ஒரு டாபாவோட கதை இல்ல. இது நமக்கு கிடைச்ச ஒரு பாடம். எப்படி நாம இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் விளைவிக்காம நல்ல வாழ்க்கை வாழ்றதுன்றது. ராகவ் இனிமே திரும்பி நகரத்துக்கு வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு உண்மையான குடும்பமும் சந்தோஷமும் இங்க அவருக்கு கிடைச்சிடுச்சு. கபீர் ராகவ திரும்பி பார்த்தாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராகவ் சார், எங்களுக்கு இந்த பாதையை காட்டினதுக்கு. உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த உலகத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க, காட்டை காப்பாத்த சொல்லுங்க. காடு நம்மள என்னைக்கும் பசியோட சாக விடாது. கபீர் சரின்னு தலையை அசைச்சாரு. இதுக்கு அப்புறமா கேமராமேன் தன்னுடைய ரெக்கார்டிங்க நிறுத்தினாரு. கபீரும் கேமராமேனும் அவங்களுடைய போட்டை எடுத்துக்கிட்டு அந்த தீவை விட்டு போனாங்க. ராகவ் ஆதிவாசி சமூகத்தோட சேர்ந்து அங்க அதே தீவுல இருந்தாரு. தன்னோட மண்ணோட சேர்ந்த ஆதிவாசி டாபாவை நடத்திக்கிட்டு வராரு. கதை இங்கேயே முடிவடையுது.